பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கனமழை எதிரொலியாக நீலகிரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஐயாச்சாமியிடம் கேட்கலாம். ஐயாச்சாமி, நீலகிரி மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் என்னவாக உள்ளது? பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, இந்த பெஞ்சம் புயல் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக உதகை, கூடலூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று மழையின் காரணமாக உதகை, கூடலூர், கோத்தகிரி தாலுகாக்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் 2ஆம் நாளாக இன்று மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் இந்த பல பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக அதை சீரமைக்க கிட்டத்தட்ட 45 மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டு உதகை, கூடலூர், குன்னூர் போன்ற பகுதிகளில் தமிழக மீட்பு குழுவினரும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கூறியிருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவிலிருந்து ஆங்காங்கே மழை பெய்து வருவதால் இந்த மாணவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அபிநயா, ஐயாச்சாமி, இப்ப நீலகிரியை பொறுத்த வரைக்கும் மழையோட தீவிரம் என்னவாக இருக்கு? நிலச்சரிவு போன்ற அந்த பாதிப்புகள் ஏதேனும் இருக்கா? அபிநயா, பொதுவாக இந்த பெருமழை மற்றும் பெருமழை காலங்களில் இந்த மலைப்பாதைகளில் அதிக அளவில் மண் சரிவு, மரங்கள் விழும். அதே போல் நகர்ப்புறங்களிலும் மரங்கள் விழுந்தால் உடனடியாக அதை சீரமைக்கும் பணி என்பதும் தொடர்ந்து நடைபெற்று வரும். ஆனால் கடந்த 2 நாட்களாகவே ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த மண் சரிவுகள், அதாவது மக்கள் அதிகமாக நடமாடும் பகுதிகளில் இல்லாமல் வேறு பகுதிகளில் நடைபெறுவதால் இது பாதிப்புகள் என்பது குறைவாகவே உள்ளது. தொடர்ந்து நேற்று இரவு முதல் இந்த மழை பெய்து வருவதால் நீர்பிடிப்பு பகுதிகளான அப்பர் பவானி, அவலாஞ்சி பகுதிகளிலும் இந்த கண்காணிப்புகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல் இந்த அணைகளின் ஓரம் மக்கள் செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் நகர்ப்புறங்களில் கூட இந்த பாதுகாப்பாக முறையில் இல்லாமல் உள்ள வீடுகளில் இருக்கும் பொதுமக்களும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று ஒரு வீடு இடிந்து ஒரு கூலி தொழிலாளி உயிரிழந்த நிலையில் அங்கிருந்த 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்றும் அங்கு இரவு மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்துள்ளார். தொடர்ந்து இது அபாயகரமாக உள்ள பகுதிகளில் மக்கள் இருப்பதாக உணர்ந்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள வெள்ள நிவாரண முகாம்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த மழை பாதிப்புகளை புகார் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 1077 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பாதிப்புகளை தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிநயா, ஐயாச்சாமி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் எல்லாம் நேற்று வழங்கப்பட்டிருந்தது. சுற்றுலா பயணிகள் அதனை கருத்தில் கொண்டு தங்களுடைய பயணத்தை திட்டமிடுவார்கள் என்று நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி ஐயாச்சாமி. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவாவிடம் கேட்கலாம். சிவா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக அபிநயா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த பெய்து வரும் இந்த புயல் மழை காரணமாக 2 தினங்களுக்கு முன்னாடி விடுமுறை விட்டாங்க. இன்றும் பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மற்றும் இந்த விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் மாணவர்கள் நலன் கருதி இந்த விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி சிவா.